أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேச்சாற்றலால் ஜெயிப்பதற்காக வேண்டி ஜெயிக்கப் போகிறோம் என்ற எண்ணத்திலே யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேட்டி காண்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்ட கேள்வி, உங்கள் இஸ்லாம் மார்க்கத்திலே 5 நேர தொழுகைகள் குறிப்பிடப்பட்ட நேரத்திலே அமைந்திருக்கின்றது. அதனுடைய காரணம் என்ன? ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்கள் என்று சொன்னால் அந்த 24 மணி நேரமும் இஸ்லாமியர்கள் தொழுவதில்லை. எப்பொழுது நேரம் பாங்கு ஒலிக்கப்படுகின்றதோ அதற்கு பிறகுதான் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். அப்படி என்றால் அந்த 24 மணி நேரத்திலே ஒரு நாளைக்குள்ள அந்த முழு நேரத்திலே இந்த 5 நேரங்களை மாத்திரம் குறிப்பாக்கப்பட்டிருப்பது ஏன்? அல்லாஹ் தஆலா திருமறை ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கின்றான், இன்ன ஸலாத்த கானத் அல் மோமினீன கிதாப மௌகூதா. இந்த தொழுகை என்பது மோமின்களுக்கு நேரம் விதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது என்பதாக கூறுகின்றான். எனவே ஒரு மனிதர் லுஹர் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அந்த நேரம் வரை அவர் காத்திருக்க வேண்டும். எனக்கு வேறு வேலை இருக்கின்றது என்று சொல்லி லுஹர் தொழுகை நேரம் வருவதற்கு முன்பே லுஹர் தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு அவர் தொழும் பொழுது அந்த தொழுகை கலாவான தொழுகையாக, ஒரு கடனை அடைக்கின்ற தொழுகையாகத்தான் ஆகுமே தவிர அந்த நேரத்துக்குரிய தொழுகையாக ஆகாது என்று இஸ்லாமியர்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அந்த யூதர்கள் கேட்டார்கள், அந்த குறிப்பிட்ட 5 நேரம் ஏன் என்பதாக கேட்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சூரியன் பூமியை உலா வருகின்றது. அப்படி உலா வரும் பொழுது, பூமியை அது சுற்றி வரும் பொழுது அந்த சூரியனுடைய சுழற்சியிலே அதனுடைய உச்சி நேரத்தை சூரியன் தொடுகின்றது. அப்படி தொடும்போது அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய அரிசை தவிர பாக்கியுள்ள அனைத்து படைப்பினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய ஆரம்பித்து விடுகின்றது. சூரியனுடைய உச்சி நேரம் என்பது எல்லா படைப்பினங்களும் இறைவனை தஸ்பீஹ் செய்கின்ற நேரம். அது மாத்திரமல்ல, அந்த எல்லா படைப்பினங்களும் இறைவனை தஸ்பீஹ் செய்கின்றது. இறைவனும் இறைவனுடைய மலக்குகளும் என்மேல் ஸலவாத் ஓதுகின்ற நேரம் அந்த சூரியனுடைய உச்சிக்கு பிறகு உள்ள நேரம். அது மாத்திரமல்ல, அந்த நேரத்திற்கு இன்னொரு நிலையும் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், அந்த உச்சி நேர வெயிலின் போதுதான் கடுமையான உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணமான நேரத்தில்தான் நரகவாதிகள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள். ஆகவே அல்லாஹ் தஆலா என் மீது ஸலவாத் ஓதுகின்ற நேரமாகவும் மலக்குமார்கள் என் மீது ஸலவாத் ஓதுகின்ற நேரமாகவும் எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்விற்கு தஸ்பீஹ் செய்கின்ற நேரமாகவும் இருக்கின்ற அதே நேரத்திலே நரகவாதிகள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகின்ற நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா லுஹர் தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். அந்த நேரத்திலே யார் இறைவனை தொழுமுகமாக ருக்குஅ சஜதா செய்து இறைவனை வணங்குகின்றாரோ
அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா அந்த மனிதருடைய உடலை நரகம் தீண்டுவதை விட்டும் பாதுகாத்து விடுகின்றான். இதுதான் லொஹர் தொல்பவருடைய நன்மையாக இருக்கின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்தபடியாக அசர் தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகின்றார்கள். அசர் தொழுகை நேரம் இருக்கின்றதே, அந்த அசர் நேர தொழுகையுடைய நேரம் வரும்பொழுது தான் அசர் தொழுகையை தொழ வேண்டும். வேறு நேரங்களிலே அசர் தொழுகையை நாம் தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஏன் தெரியுமா? அந்த ஃபஹிய ஸாஅத்துல்லதி அக்கல ஃபீஹா ஆதமு மின ஷஜரா, அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே உலா வந்து கொண்டிருந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து ஒரு கனியை மாத்திரம், ஒரு மரத்துடைய கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று தடுத்திருந்தார். அந்த கனியை நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்டார்களே, அது அவருடைய மதி மயங்கிய நேரம். சூரியன் உச்சத்திலிருந்து அதனுடைய சுழற்சியிலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது மறைவதற்கு முன்பு உள்ள நேரம் இருக்கின்றதே, மனிதனுடைய அறிவுகளெல்லாம் மங்குகின்ற நேரம், மயங்குகின்ற நேரம். ஆகினால்தான் அந்த நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதி மயங்கி இறைவனுடைய ஆணையை பெரிதாக கருதாமல் தனது மனம் போன போக்கிலே அவர்கள் அந்த சொர்க்கத்துடைய தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டு விட்ட நேரம் அசர் நேரம். ஆகினால்தான் அந்த நேரத்திலே அவருடைய பிச்சலங்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் யாரும் மதி மயங்கி தங்களுடைய காரியங்களிலே ஈடுபட்டு விடக்கூடாது, இறைவனை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அசர் தொழுகையை விதியாக்கி இருக்கின்றான். ஆகவே அந்த அசர் தொழுகை இருக்கின்றதே, அது நமது அறிவை தீட்டுகின்ற நேரமாக இருக்கின்றது. நமது அறிவை மயக்கத்திலிருந்து தெளிவுபடுத்துகின்ற நேரமாக இருக்கின்றது. அந்த நேரம் அல்லாஹ் தஆலாவிற்கும் எனக்கும் பிரியமான நேரமாக இருக்கின்றது என்று அந்த அசர் தொழுகையை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். தொடர்ந்து பார்ப்போம். வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.